நாங்கள் திருக்கோவில் சேலம் ரோட்டில் ஆற்று புறம்போக்கு நேரம் தான் இப்போ ஆற்று ஓரமாக இருக்கிறோம். நாங்கள் கட்டி ஒரு 40-50 வருஷத்துக்கு இல்லை இங்கே குடியிருக்கிறோம். குடியிருக்கும்போது இந்த தண்ணி தான் பின்னாடி ஆற்று ஓரமாக தான் நாங்கள் போர் போட்டோம். நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். நல்லா இருந்துச்சு தண்ணி. இப்போ இந்த வெள்ளம் வந்த பிறகுனா ஒரு மாதம் நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ 3 மாதமாக இது நுரை அடிச்சிக்கின்னு போட்டுக்கின்னு அது எங்களால் குடிக்க முடியல. துர்நாற்று மாதிரி அடிச்சுக்கின்னு இருக்குது. அதை விட்டு நாங்கள் எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் குடிக்கிறது இல்லைங்க. இது போல் இருந்ததுனால நாங்களும் சரி அதிகாரி யார் வந்தாலும் சொல்லனாங்களும் நான் நினச்சிருந்தோம். திடீர்னு ஐயாலாம் எங்களை செக் பண்ணாங்க. அவங்களே இப்போ பார்க்கும்போது இந்த குடத்தில் பிடிக்கல எவ்வளோ நுரை தெரியுது. அந்த அன்னக்குடியில் பிடிக்கும் போல் எவ்வளோ நுரை இது பாதிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்ச பிறகு இது போல் செய்தி நாங்கள் சொல்லி நாங்கள் செய்தி சொல்கிறோம், அறிவிக்கிறோம். இது இப்போ 2 மாதமாக நாங்கள் குடிக்கிறதே இல்லை கிடையாது. இதை நாங்கள் வேறு தண்ணி தான் நாங்கள் கேன் தண்ணி சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நல்லா இருந்த தண்ணி தான் இது. இப்போ தான் திடீர்னு இப்படி ஆகி போச்சு இந்த தண்ணி. குழந்தைங்க யாரும் குடிக்கிறது இல்லை. நாங்கள் சாப்பாடு ஆக்கிறதுல இதுதான். ஆனாலும் இந்த இதுலேருந்து நாங்கள் யாரும் செய்கிறது கிடையாது. குளிப்போம், பாத்திரம் கழுவோம், அவ்வளோதான். அது இதனுடைய பட்ட அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு எங்களை கேள்வி கேட்டாங்க. நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஐயா இந்த அதிகாரிகள் ஏதாவது இது கேட்டால் நல்ல நடவடிக்கை எடுக்கணும். தென்பண்ணை ஆற்று ஓரமாக எங்கள் வீடு இருக்குது. ஒரு 2-3 மாதமாக ஆற்றுல வெள்ளம் வந்த அப்போலேருந்து தண்ணி சரியாக வர்றதில்லை. வந்தாலும் சாக்காடையாக நிறையா வருது. குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகுது, ரொம்ப பாதிக்குது. அது இன்னும் எதுவும் மேல் இடத்துல சொன்னால் இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், சீக்கிரமாக கவர்மெண்ட்லேயும் இதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.